ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு முடியலையோ தயவு செய்து அங்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லிடுங்க. ஓவர் கமிட்மெண்ட், முக்கியமாக ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ்க்கு தான் முடியும், இல்லை ஒரு லட்ச ரூபா தான் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிற இடத்துல ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கமிட்மெண்ட் வைக்காதீங்க. டெஃபினட்டாக அந்த 10 லட்ச ரூபா கமிட்மெண்ட் வேறு யார் சொன்னாலும் உங்கள் மைண்டே உங்களுக்கு கைட் பண்ணணும். சே நோ. இது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஓவர் கமிட்மெண்ட், உங்களால் செய்யவே முடியல, உங்கள் எனர்ஜிக்கு அப்பாற்பட்டு ஒரு 8 ஹவர்ஸ் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி ஜாப்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சே நோ. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் பாடி எவ்வளோ உங்களால் கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த அளவு மட்டும்தான் உங்கள் எனர்ஜியை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். சில இடங்களில் நோ சொல்ல தயங்கிக்கிட்டு நம்மளை ரொம்ப அதிகமாக ஆட்படுத்திக்குவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிடும், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிடும். இது ரெண்டையும் நம்ம சேவ் பண்ணணும், ரீடைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சே நோ wherever it's needed, whenever it's needed. எங்கெல்லாம் தேவையோ எப்பெல்லாம் தேவையோ நோ சொல்ல பழகணும். நமக்குள்ள நிறைய பேருக்கு இந்த நோ சொல்கிறது ரொம்ப ஹெசிடேட்டான ஒரு விஷயமா பார்க்குறோம். தயவு செய்து நோ சொல்ல பழகுங்க ஃபார் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.